சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பீகார் மாநிலத்தில் அடுத்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. 24ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். வடகிழக்கு பருவமழை காரணமாக அடுத்த 7 நாட்களும் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை அலர்ட். விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும். தீபாவளி தினமான நாளை தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னையில் 21, 22, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 23ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. தமிழகத்திற்கு 23, 24 ஆகிய தேதிகளில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பு. 23ஆம் தேதி 6 மாவட்டங்களிலும் 24ஆம் தேதி 3 மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோரங்களுக்கு அருகே நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் தயார் நிலையில் இருப்பதாக பேட்டி. தமிழகம், புதுவையில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விளைநிலங்களுக்குள் புகுந்த முல்லைப்பெரியாற்று நீர். 5000க்கும் அதிகமான வாழை சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. ஈரோடு மாவட்டத்தில் தொடர் கனமழையால் கொடிவேரி தடுப்பணையில் வெள்ளம். வினாடிக்கு 5000 கன அடிக்கு மேல் செந்நிறத்தில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கல்லுமேட்டுப்பட்டியில் குறையாத மழை வெள்ள பாதிப்புகள். முல்லை பெரியாற்று வெள்ளம் புகுந்து வீடுகள் இடிந்து விழுந்ததால் உடைமைகளை இழந்து தவிக்கும் சலவை தொழிலாளர்கள். தேனி மாவட்டம் கம்பமெட்டில் கொட்டிய கனமழையால் வீடுகள் இடிந்து சேதம். தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருந்ததால் மக்கள் திண்டாட்டம். குறையாத மழையால் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகே இருந்த விளைநிலங்களை முழுகடித்த வெள்ளம்.
பல லட்சம் ரூபாய் செலவு செய்தும் தங்கள் கண்முன்னே நெற்கதிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் சோகம். ஈரோடு மாவட்டம் பி மேட்டுப்பாளையம் பேரூராட்சியில் ஏரி நிரம்பி பூங்கா, சந்தை திடல், சுகாதார வளாகம் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பெட்டி படுக்கைகளுடன் வெளியேறிய மக்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடரும் கனமழை காரணமாக கன்னியாகுமரி காளிகேசம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்க வனத்துறை தடை விதிப்பு. தலைநகர் சென்னையில் விட்டு விட்டு பெய்யும் கனமழை. தீபாவளி ஷாப்பிங் செய்ய வெளியே செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள். சென்னை புரசைவாக்கத்தை அடுத்த சூளை பகுதியில் சாலைகளில் குளம் போல தேங்கிய மழைநீர். மழை வெள்ளத்துடன் கழிவுநீரும் கலந்ததால் மக்கள் அவதி. தித்திக்கும் தீபாவளியை முன்னிட்டு கடை வீதிகளில் மக்கள் கூட்டம். புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் ஆபரணங்களை போட்டி போட்டு வாங்கி வருகின்றனர். தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து கடந்த 3 நாட்களில் 18 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். குடும்பமாக ரயில், பேருந்து, கார்களில் உற்சாகமாக புறப்பட்டு சென்றனர். தீமை அகன்று நன்மை பெருகும் நாளாக அமையட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீபாவளி வாழ்த்து. ராமதாஸ், செல்வ பெருந்தகை, அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து பதிவு. தீபாவளியையொட்டி கிடுகிடுவென உயர்ந்த பூக்கள் விலை. மல்லிகை, முல்லை, கனகாம்பரம் போன்ற பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்தன. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டதாக தகவல். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு. போலி பேராசிரியர் விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் சஸ்பெண்ட். முறைகேடு புகாரில் பதிவாளர் பிரகாஷ் உட்பட உயர் பொறுப்புகளில் இருந்த 11 பேர் பதவி நீக்கப்பட்டதாக தகவல். முறைகேடு புகாரில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். சஸ்பெண்ட் உத்தரவை ஆளுநர் ரத்து செய்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஆளுநரின் முடிவுக்கு எதிராகவும் சிண்டிகேட்டில் தீர்மானம். நாளை தீபாவளி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சூடுபிடிக்கும் கால்நடை விற்பனை. போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் செல்லும் மக்களால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் தோட்டம், சென்னை தீநகரில் உள்ள அன்புமணி வீட்டுக்கும் மிரட்டல் விடுத்தவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. சென்னையில் நள்ளிரவு வெறிச்சோடிய சாலைகளில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள்.
வடபழனி மேம்பாலத்தில் மடக்கி துரத்தி பிடித்த போக்குவரத்து போலீசார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 2 பிரிவுகளில் சென்னை திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு. நீதிமன்றங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக வழக்கறிஞர் தொடுத்த வழக்கின் பேரில் போலீசார் நடவடிக்கை. ஈரோட்டில் 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு தனிப்படை அமைப்பு. 4 நாட்களாகியும் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் பெற்றோர் கவலை. தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. வாகனங்களில் சட்டவிரோதமாக எடுத்து வரப்பட்ட மதுபானங்களை கைப்பற்றி கீழே ஊற்றி அழித்தனர். விழுப்புரம் அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை பிடிக்கச் சென்ற எஸ்ஐ மீது தாக்குதல். ஸ்க்ரூ டிரைவரால் தாடை மற்றும் கழுத்து பகுதியில் குத்திவிட்டு தப்பியோடியவரை பிடிக்கும் பணி தீவிரம். கர்நாடக மாநிலம் சித்தாப்பூரில் நவம்பர் 2ஆம் தேதி RSS பேரணி நடத்த அனுமதி. உயர்நீதிமன்ற உத்தரவால் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு பின்னடைவு. RSS மற்றும் சங் பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு கர்நாடக மாநில மக்களுக்கு முதலமைச்சர் சித்தராமையா அறிவுறுத்தல். அம்பேத்கரையும் அவர் தந்த அரசியல் அமைப்பு சட்டத்தையும் வரலாற்று ரீதியாக எதிர்த்தவர்களுடன் ஒருபோதும் சேரக்கூடாது எனவும் திட்டவட்டம். தலைநகர் டெல்லியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மோசமடைந்த காற்றின் தரம். தெரு தெருவாக லாரிகள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து மாசை கட்டுப்படுத்த முயற்சி. அதிபர் ட்ரம்ப் அடாவடி ஆட்சி நடத்துவதாக கண்டித்து அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் வெடித்த போராட்டம். அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் ஒன்று திரண்டு ட்ரம்புக்கு எதிராக மக்கள் முழக்கம். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை முழுமையாக கைவிடும் வரை காசாவில் போர் முடிவடையாது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பேச்சால் உலக நாடுகள் அதிருப்தி. ராஃபா எல்லை மூடப்பட்டதால் காசாவுக்குள் நுழைய முடியாமல் நிவாரணப் பொருட்களுடன் வரிசை கட்டி நிற்கும் லாரிகள். பல நாள் போர் முடிவுக்கு வந்த பிறகும் நிம்மதியின்றி தவிக்கும் காசா மக்கள். தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகள் இடையே போர் நிறுத்தம். கத்தார் நாட்டின் தலையீட்டின் பேரில் பரஸ்பரம் ஒப்புதல். மெக்சிகோ தலைநகரில் களை கட்டிய ஜாம்பி திருவிழா. ஏராளமான மக்கள் ஜாம்பி போல வேடமடைந்து பேரணி. பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தி அற்புத இயேசுவை கொண்டாடிய பெருமக்கள். பெரும்பாலானோர் ஊதா நிற ஆடை அணிந்து பாரம்பரிய ஊர்வலம்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 26 ஓவர்களில் 136 ரன்கள் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி ஆஸ்திரேலியாவுக்கு 131 ரன்கள் இலக்கு.